This video sponsored by PayMode Shopping of PayMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அங்கே போய் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு ப்ராடக்டோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து ப்ராடக்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற வெப்சைட்டை விடவும் ரேட் ரொம்ப குறைவாகவும் பொருளோட தரம் வந்து நல்லா அதிகமாகவும் நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. எந்த பொருள் எடுத்தாலுமே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சமச்சீர் மேக்ஸில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.1 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட் ஏ ஈக்குவல் டு 1,2,3 பி ஈக்குவல் டு 2,5,8, 14 we have two sets. let f from a to b we have functions given by f of x வந்து கொடுத்துருக்காங்க 3x minus 1. represent these functions என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ ஆரோ டயக்ராம், ரெண்டாவது வந்து இந்த டேபிள் ஃபார்ம், நெக்ஸ்ட் மூணாவது வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் வந்து இன்னியே கிராஃபிக்கல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல 3x - 1 வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதுல வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து எக்ஸ்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பி வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 1 அப்போ நம்ம வந்து எடுத்து வந்து எழுதிக்கலாம். இப்போ எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏழு உள்ள ஒவ்வொரு வேல்யூவும் எடுத்து போடணும். இப்போ வந்து எஃப் ஆஃப் 1 வந்து பார்த்துக்கலாம். எஃப் ஆஃப் 1 வந்து என்ன பண்ணால் 3 எக்ஸ்க்கு பதிலாக 1 - 1. இப்போ 3 × 1 3 - 1 நமக்கு என்ன ஆன்சர் வரும் 2 வரும். அப்போ இதில் என்ன வருது 1,2 வருது. ஏன்னா எக்ஸ்க்கு பதிலாக 1 போட்டோம், நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் வந்து எஃப்க்கு பதிலாக 2 போடுங்க. 2 போனால் 3 2 சார் 6 - 1 5. அப்போ இங்கே வந்து 2,5. நெக்ஸ்ட் 3 போடுங்க எக்ஸ்க்கு பதிலாக. அப்போ 3 × 3 - 1 3 3 சார் 9 - 1 8. அப்போ இங்கே வந்து 3,8. நெக்ஸ்ட்டு 4 போடணும். எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 3 × 4 - 1 3 4 சார் 12 - 1 11. அப்போ இங்கே வந்து 4,11 அப்படி சொல்லிட்டு வரும். இதுதான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது ஆன்சரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரோ டயக்ராம் தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ ஆரோ டயக்ராம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். எழுதிக்கலாம். ஆரோ டயக்ராம் எழுதிக்கலாம். இப்போ ஆரோ வரைகிறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆரோ டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஏ, இது வந்து பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏல என்னமா 1 2 3 4. பிங்கிற செட்டில் வந்து என்ன வந்துச்சு 2 2 5 8 11 2 5 8 11. அதுக்கடுத்து 14 இருக்கு பிங்கிற செட்டில். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ரிலேஷன் பண்ணணும். 1க்கு 2 வந்துச்சு, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் வந்து டேபிள் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ டேபிள் ஃபார்ம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேபிள் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இது வந்து பேராய்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதணும். 1க்கு 2, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11. அவ்வளோதான் டேபிள் ஃபார்ம். இந்த 14 வந்து எழுதக்கூடாது. இது வந்து டேபிள் ஃபார்ம் சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஆர்டர்டு பேர்ஸ். ஆர்டர்டு பேர்ஸ். ஆர்டர் பேர்ஸ் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு ஹோல் செட்டு போட்டுட்டு செட்டுக்குள்ள 1,2 2,5 3,8 4,11. இது ஒரு செட்டு ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். அவ்வளோதான் ஆர்டர் பேர்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று வந்து கிராஃப்.
கிராஃப் வந்து நம்ம வந்து கிராஃப் ஷீட்ல தான் போடணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து இதுலயே சிம்பிளா வந்து போட்டுக்கலாம். பாருங்க எப்படி போடுறது அப்படின்னா, இப்படி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து போட்டுக்கோங்க. 0 இங்க வந்து 1 2 3 4 இங்க 2 2 எடுத்துக்கோங்க. 2 4 6 8 10 12. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது 1,2. அப்போ 1,2 இது வந்து 1,2. நெக்ஸ்ட் 2,5னா இந்த இடத்துல வரும். அப்போ 2,5. நெக்ஸ்ட் 3,8. அப்போ 3,8. நெக்ஸ்ட் 4,11. 11 இந்த இடத்துல வரும். அப்போ 4,11. இவ்வளவுதான் ஆர்டர் பேர்ஸ். பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ஏங்கிற செட்டை வந்து எஃப்எக்ஸ்ல வந்து போட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு நம்ம வந்து இப்படி ஆர்டர் பேர்ஸை வந்து எழுதிக்கணும். எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஆரோ டயக்ராம் வந்து போடணும். ஆரோ டயக்ராம் வந்து போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிள் ஃபார்ம் வந்து போடணும். டேபிள் ஃபார்ம் வந்து நமக்கு எது எது மேட்சிங் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பேர்ஸ் வந்து ஆர்டர் பேர்ஸா எழுதணும். நெக்ஸ்ட் கிராஃப் வந்து கிராஃப் மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம எல்லா எக்ஸாம்லயுமே கேட்பாங்க. எல்லாரும் கிளியரா வந்து பாத்துக்கோங்க.